எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? You know, this place is quiet. இந்த இடம் பார்த்து அமைதியா இருக்குது. I know a pastor who is in control of everything in the church. He silently check. பாருங்க, He detects everything and nobody advises him. பாருங்க, சபையில எனக்கு ஒரு போதகர் தெரியும். அவர் தன்னுடைய சபையில இருக்க எல்லா காரியத்தையும் அவர் தான் பார்த்துக் கொள்வாரு. அவர் செக்ல சைன் போடுறது கூட எல்லாத்தையும் சரி பார்த்து தான் போடுவாரு. Such a church will not grow. அப்பேற்பட்ட சபை ஒரு நாளும் வளரவே வளராது. Even if it grows, ஒருவேளை அது வளர்ந்தாலும் it will come down. அது கீழே வந்துரும். You know, this place is quiet. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குது ஐயா. அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். We are pastors and leaders here, so நீங்க எல்லாரும் நம்ம ஊழியக்காரர்களாய், தேவ ஊழியர்களாய், போதகர்களாய் இருக்கிறோம். I know many pastors who don't want people to actually suggest. We don't dictate to pastors, but we suggest to pastors. We counsel pastors. So the board has the right to counsel you. They don't have the right to dictate to you, but they have the right to bring suggestions. பாருங்க, அநேக ஊழியக்காரர்களுக்கு யாராவது ஒருவர் வந்து அவர்களுக்கு புத்தி சொல்வது அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர்களுக்கு புத்தி சொல்வதுன்னு சொன்னா அவர்களை சரிப்படுத்துவதற்கல்ல, அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றோம். அந்த ஆலோசனை கூட அநேக போதகர்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. Because if you become master of all trade or jack of all trade, you become master of none. பாருங்க, ஒருவன் தன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் தெரிந்தவன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பானால் அவன் ஒன்றும் தெரியாதவன் என்ற அர்த்தம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க இருக்கிறத பார்த்தாலே ஆமாயா அப்படின்ற மாதிரியே இருக்குது. Our family lives need to challenge the congregation as well. நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய சபையில வருகிறதான ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். But let me tell you something. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். With all these things in correct place, இது எல்லாம் ஒரு சரியான இடத்தில் இருக்குமானால், without the anointing of the Holy Ghost, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் இல்லாதிருக்குமானால், the church will not grow. ஒரு காலமும் உங்களுடைய சபை வளராது. You can have all these things in place, which of course சரியா நடத்தக்கூடிய எல்லா தன்மைகள் நமக்குள்ள இருக்கிறது. அதே சமயத்துல தேவன் நம்முடைய சபையில ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய அபிஷேகம் நம்முடைய சபையில இருக்க வேண்டும். And so when it comes to the subject of the anointing, it's very important. ஆகையாலதான் நமக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. And I will bring something that is going to help you, because I know there are many pastors who said, I'm going for 21 days fasting to get the anointing. நிறைய பாஸ்டர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன். எதுக்கே 24 நாள் உபவாசம் இருக்கீங்க? நான் அபிஷேகம் பெறதுக்காக உபவாசம் இருக்க போறேன். In the first place, it doesn't work that way. உண்மையாகவே சொல்றேன், அந்த முதல் வாரத்துல அவர் எழும்பவே மாட்டாரு. To actually shake your theology. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இந்த காலவெல்ல இருப்பது உங்களுடைய அந்த வேதாகம அறிவை சரிப்படுத்தும்படி உங்களோடு கூட வந்திருக்கிறேன். Because I was once people like that. நான் ஒரு காலங்களிலே பேர்பட்ட மனிதனாய் இருந்தேன். We are theologians and I was once of them, நான் ஒரு காலம் நினைச்சேன் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துக்கும் மேலானவன் என்று நினைச்சேன். Without the anointing of the Holy Ghost, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் ministry is all about struggling. ஊழியம் என்பது ஒன்றுமில்லாமல் போய்விடும். We don't know the role of prayer. உண்மையாகவே சொல்லணும் சொன்னா, இன்னைக்கு அநேக போதகர்களுக்கு ஏன் உபவாசம் பண்றோம், ஏன் ஜெபம் பண்றோம்ன்றது அந்த அர்த்தமே தெரியாம இருக்குது. So we fast for the wrong thing. நாம் தவறான காரியத்துக்காய் உபவாசம் இருக்கிறோம். We pray for the wrong thing. நாம் ஒரு தவறான காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம். So is apostle, does he pray at all? Listen, I am by God's grace, with all humility, I am an intercessor, and my life is prayer altogether. Ask them, places that we go to minister in Chennai, here and everywhere, they want to offer me food. When I get to my room
and begin to talk to God before I come to the pulpit. Because there are people who need miracles. But listen, I don't pray because I want anointing. பாருங்க அருமையான பிள்ளைகளே, இதை நீங்க கேட்கும் போது அப்போஸ்தலர் பென்டில் அவர்கள் ஜெபிக்கிறது இல்லையா, அவருக்கு ஜெப வாழ்க்கை இல்லையா என்று சொல்லி நினைக்காதீர்கள். உண்மையாகவே எனக்குள் நான் தாழ்த்தி என்னை நான் முழங்கால் படிட்டு சொல்லுகிறேன், எனக்குள்ள ஜெப வாழ்க்கை இருக்கிறது. ஒரு கூட்டம் முடிந்தவுடனே என்னை சாப்பிடுவதற்கு முன்பதாக நான் என் அறையிலே போய் முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கல. ஆண்டவரே நான் பிரசங்கம் எழுதும் பொழுது ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Prayer is a ministry. ஜெபம் என்பது ஒரு ஊழியம். It's the life you have to live every day. உங்களுடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில தேவையான ஒன்று. ஏன்? Because breath is for living. இந்த சுவாசம் என்பது நம் உயிரோடு கூட இருப்பதற்கு. Prayer is for living the spiritual life. பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவதற்கு இந்த ஜெப வாழ்க்கை தேவையா இருக்கிறது. A prayerless pastor ஒரு ஜெபம் செய்யாத ஒரு ஊழியக்காரன் is a weak pastor. அவன் ஒரு பலவீனமான ஊழியக்காரனாய் இருக்கிறான். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? Praise the Lord. ஜெபம் இல்லாதவன் பலனற்றவனாய் இருக்கிறான். There are pastors every day they after food. ஒரு சில பாஸ்டர்லாம் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பாடுக்கு பின்னாடியே இருப்பாங்க. No fasting, no prayer. எப்பவுமே உபவாசம் இருக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க. Today food, tomorrow food, every day food. இன்னைக்கு சாப்பிடணும், நாளைக்கு சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. They tell the congregation we are fasting. ஆனா என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க உபவாசம் இருங்க. Then they will go back to the house and eat. ஆனா அவங்க மற்றவங்களை உபவாசம் இருங்கன்னு சொல்லிட்டு வீட்ல போய் நல்லா கட்டுவாங்க. They have prayer warriors who are praying for them and they are eating. ஆனா அவர்கள் என்ன செய்வாங்க, நிறைய பேர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லி நிறைய ஜெப வீரர்களை எழுப்பிட்டு இவங்க ஜெபம் பண்ணாம தன்னால சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. Tell somebody if you are like that, you have to repent because you are a man or woman of God. நீங்க ஒருவேளை அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமானால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்பவே மனம் திரும்புங்கள், காரணம் நீ தேவனுடைய மனிதனாக இருக்கிறாய். யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. Tell somebody if you are like that, பக்கத்துல இருக்கவங்கள அப்படி பார்த்து சொல்லாதீங்க, சொல்லுங்க அப்பேற்பட்ட ஊழியர் இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. Amen. But you see, when it comes to the anointing, ஒரு அபிஷேகம் என்று சொல்லுகிறதான காரியத்துக்குள் வரும் பொழுது you cannot do the ministry without the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. You cannot live the Christian life, the leadership life, the ministerial life to glorify God without the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் உன்னால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை அல்லது தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. You cannot change lives, impact lives without the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் அல்லது அவருடைய உதவி இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியாது. உன்னால் பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காய் செய்ய முடியாது. Your prayer life cannot change without the anointing of the Holy Ghost. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் உங்க ஜெப வாழ்க்கை எதையும் மாற்றி விடாது. Your fasting life can never be improved without the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் உங்களுடைய உபவாச வாழ்க்கை ஒரு நாளும் வளர்ச்சி அடையாது. And listen, வாசியுங்கள். you cannot understand this Bible without the anointing of the Holy Ghost. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசம் உதவி இல்லாமல் முடியவே முடியாது. Without the anointing of the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் no man of God, no pastor, no leader, no Christian can understand the writings in this Bible. இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரகசியங்களை ஒரு ஊழியக்காரனோ ஒரு மனிதனோ ஒரு விசுவாசியோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் அல்லது உதவி இல்லாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது. Now, what is the anointing? What does it mean? What is the anointing? இந்த காலவெளியில் அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? The anointing is the supernatural empowerment இந்த அபிஷேகம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வல்லமை of God upon man's life மனிதனுடைய வாழ்க்கையில தேவனால கொடுக்கப்படுகிறது to accomplish supernatural works. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த மனிதன் தேவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படியா. That's what it means. The anointing is the supernatural empowerment of God இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையானது upon a man's life ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது to accomplish supernatural tasks. அவன் தேவனுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான். And to do impossible things. எது இந்த மனிதனால முடியாதோ அதை அவன் செய்து முடிக்கிறான். There was a time the church, our church by God's grace, Power Family,
wasn't glowing. We have about 300 members, 400 members. And I had a very powerful training going on in the church. And I said, what is happening? I talked to the pastors. We fast and pray. And one day the Holy Ghost said, Justice, if you want to go beyond 400, 300, if you want to go into thousands of congregation, then you've got to depend on the anointing of the Holy Ghost. அதே ஒரு நாள் என்ன செய்ய அநேக ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவர்களுக்காக நாங்கள் கருத்தரங்க நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு கூட அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் கூட பேசினாரு. ஜஸ்டிஸ், நீ 300, 300, 400 ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நீ சம்பாதிக்க வேண்டுமானால் உனக்குள்ளே அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் சொன்னார். Now, when I understood the subject of the anointing and continuously, daily learning of the subject of the anointing, the Spirit of the Lord becomes so strong on me. And now it actually permeated through the crowd. And now people runs into the church. Lives are changed. Souls are won. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாளுக்கு நாள் நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நான் ஆவிக்குள்ளாக வளர ஆரம்பிச்சதுனாலே இன்றைக்கு என்னுடைய சபையிலே ஜனங்கள் என்னை தேடி வருகிறார்கள். நான் ஜனங்களை தேடி போகல, இன்னைக்கு ஜனங்கள் என்னை தேடி வந்து என் மூலமா தேவன் பெரிய காரியங்கள் சபையில் செய்து கொண்டிருக்கிறபடினாலே சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. You need the anointing of the Holy Ghost. உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் I தேவையாயிருக்கு. say you need the anointing of the Holy Ghost. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த you need பரிசுத்த the ஆவியின் anointing of அபிஷேகம் the Holy வேண்டும். Ghost. உங்களுக்கு அந்த அபிஷேகம் I வேண்டும். say you need the anointing of the Holy நான் Ghost. சொல்கிறேன், உங்களுக்கு அந்த I அபிஷேகம் say you வேண்டும். need the anointing of the Holy Ghost. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். But you see, many books we have read